மாதம், தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் மாதராசி பலன் வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி வான் மண்டலத்தில் 2வது ராசியாக கார்த்திகை 3 4 ரோகிணி 4 பாதம், மிருகசீரிஷம் 2 பாதம் ஒருங்கே அமைந்தது இந்த ரிஷபராசி. திறம் மண் பெண் இரட்டை ராசி இந்த ரிஷபராசி. ரிஷபராசி சுக்கிரன் சொந்த வீடாக இந்த ரிஷபராசியில் இந்த சித்திரை மாதம் கிரக நிலைகள் மிகுந்த சிறப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில்தான் இந்த சித்திரை துவங்கப் போகிறது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் சந்திரன், மனோவசீகாரகனாகிய சந்திரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்த நிலையில் இந்த சித்திரை துவக்கம் மிகுந்த சிறப்பு. ஒரு தொழிலை செய்யும் போது ஈர்ப்பு நிலை அந்த ராசிக்கே உரியது. ஈர்ப்பு நிலை என்பது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இதில் கார்த்திகை சூரியன், ரோகிணி சந்திரன், மிருகசீரிஷம் செவ்வாய், இந்த 3 நட்சத்திரங்களும் 3 விதமான குணாதிசயங்கள் ஒரு ராசியில் நிகழும். ஆனால் பொதுவாகவே இந்த ரிஷபராசி ஈர்ப்புத்தன்மை கொண்டது, வசியத்தன்மை கொண்டது. நயமான ஒரு சூழ்நிலையில் ஏற்றம் இறக்கம், பேச்சாற்றல் மிகுந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஏற்றம் இறக்கம், நெளிவு சுழுவு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி சில தந்திரம் ஈர்ப்பு நிலை பெற்றவர்கள் இயற்கையாகவே இந்த ரிஷபராசியில் அமைதியாக நின்று ரிஷபம் என்பது எருது. அப்போ அந்த ஒரு முரட்டுத்தனமான வீரியத்தன்மை மிக்கது, திலகாத்திரமானது, எதையும் எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் உடையவர்கள் ரிஷபராசி என்பவர்கள். அதனால தான் சொன்னேன், வசீகரத்தன்மை கொண்டவர்கள் எல்லாம் இவர்கள், ஆண் பெண் இருபாளர்கள். ஆக இந்த துவக்கம், இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு, தமிழ் புது வருடம் சித்திரை துவக்கம், குரோதி வருடம். இந்த வருடம் சங்கராந்தியினுடைய அமைப்பு நிலை புலி வாகனமாக அமைகிறது. இதில் திட்டமிட்டு செயல்படக்கூடிய சில வாய்ப்புகள், அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி, விரையச்சனி, கண்டச்சனி, கர்மச்சனி, தெண்டச்சனி ஆக இழப்பு, விரயம், இடமாற்றம், காரிய தாமதம், தடை, ஏமாற்றங்கள் அதிகமாக சில வாய்ப்புகள் எல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் தாண்டி இருக்கும். இதுவரை ரிஷபராசி அன்பர்களுக்கு தடைகளை, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஏமாற்றம், தடை, இதை தகர்த்து எறிந்து தொடர் பயணம், சிறப்பு பயணமாக அமைய ஒரு வாய்ப்பு இனி துவங்கப் போகிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அந்த குடும்பம், வாக்கு ஸ்தானம், வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. சொல்லிட்டப்பா செஞ்சிடணும், இப்போ வாக்கு கொடுத்துட்டோம்ல காப்பாற்றணும். அப்போ இந்த ஒரு வாய்ப்புகளுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சித்திரை மாதம். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தில் கேது, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான். ராகு, கேது, பாட்டம், பாட்டி, பூர்வ புண்ணிய ஸ்தானம். முன்னோர்களுடைய பகை நீங்கும். முன்னோர்கள் கட்டி வைத்த அல்லது பாதுகாத்த சொத்து, அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு, சில பிரச்சனைகள், பஞ்சாயத்து, இதையெல்லாம் எதிர்கொண்டு சாதகமான, தனக்கு பாதகத்தை சாதகமாக மாற்றுகின்ற ஒரு நல்ல சூழல் உருவாகப் போகிறது. இதையெல்லாம் நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வது மிகுந்த சிறப்பு.
11ல் சுக்கிரன் புதன் ராகு மீனத்தில் அமர்ந்த ஒரு வாய்ப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுவும் ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு. 4ஆம் பாகத்திற்குரிய கல்வி பாகம் இப்போது படிக்கும் மாணவர்கள், பரீட்சை எழுதும் மாணவர்கள், மாணவிகள் இவர்களுக்கு எல்லாம் ஒரு நாளுக்கு உடைய ஒரு வாய்ப்பு. அந்த சூரிய பகவான் மாதவன் மேசத்தில் குரு வீட்டில், செவ்வாய் வீட்டில், அப்போ குரு வீட்டில் புதன் அமர்ந்து சுக்கிரன் ராகுனுடைய காம்பினேஷன் வசீகர தோற்றமுடைய ஒரு கொஷின் கூட, கேள்வித்தாள் கூட தனக்கு சாதகமாக அமைந்து மாணவ மாணவிகள் அந்த வயதில் இப்போ வந்து ஒரு 10th பப்ளிக் பரீட்சை எழுதுகிறாங்க, ஒரு +2 பப்ளிக் பரீட்சை எழுதியவர்கள், அதே மாதிரி இப்போ ஒரு 10th பரீட்சை எழுதக்கூடிய ஒரு நபர்கள், எழுதி கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இது ஒரு முன்னேற்ற காலம், சிறப்பு முன்னேற்ற காலம் என்றே சொல்லலாம் பெருமையாக. ஆக நீங்கள் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மார்க்கு, ஒரு மதிப்பெண்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு வரப்போகிறது. தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். ஆக முடிந்த அளவில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலில் அந்த கல்விக்காரகனாகிய புதன், அப்போ வசீகரம் ஈர்ப்பு நிலையில் உள்ள சுக்கிரன், இந்த ராசிக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் உங்களுக்கு பாதக பலன்களை எல்லாம் கொடுக்க மாட்டார். ஆக நல்ல மதிப்பெண்களை எல்லாம் நீங்கள் பெறப்போகிறீர்கள். நீங்கள் எழுதிய இந்த பரீட்சை, எழுதுகின்ற இந்த ஒரு பரீட்சைகளும் எல்லாம் மாணவ மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சுபிட்சமான ஒரு காலம். நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீர்கள், தேர்ச்சி ஆகி விடுவீர்கள். கவலை வேண்டாம், தொடர்ந்து பயணியுங்கள். தொடர்ந்து வந்து நல்ல மதிப்பெண்கள் எல்லாம் இங்கே அங்கேயே, அதாவது நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன், நல்லா படிச்சுட்டு போய் அவங்க உட்காந்து எழுதும்போது மெமரி லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைகள் எல்லாம் இனி மாறி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த பப்ளிக் பரீட்சை மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். ஆக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 88% வந்து தேர்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல மதிப்பெண்களெல்லாம் எடுத்து விடுவீர்கள். அதனால் இந்த படிக்கும் வயதில் உள்ள இப்போ பரீட்சை எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் சிறப்பாக எல்லாம் அனைத்தும் வந்து ஒருங்கிணைத்த ஒரு செயல்பாடாக மனதில் நினைத்து, ஏன்னா இறை என்பது எங்கே தேடாதீர்கள், எங்கும் இல்லை. இறை என்பது உங்களிடம் உள்ளது, இறை என்பது உங்கள் மனதில் உள்ளது, இறை என்பது உங்கள் மெமரி, உங்களிடையே சுற்றி வருகின்றது. ஆக இறை, கடவுள், ஆண்டவன் என்பது எங்கும் தேட வேண்டிய அவசியமே இல்லை, உங்களிடம் உள்ளது. நல்ல பிரார்த்தனை, உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டு அதில் அமர்ந்து, ஆக அந்த பேப்பரை எடுக்கும்போதே அது வந்து ஆட்டோமேட்டிக் வந்து எல்லாமே எழுதிடலாம். ஆக வந்து நீங்கள் கேட்குற மதிப்பெண்ணை விட இன்னும் 2% சேர்த்து வந்துடும், அவ்வளோ கவலைப்பட தேவையில்லை. ஆக இந்த மாணவ மாணவியர்களுக்கும் ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து 7ஆம் இடத்துக்குடைய செவ்வாய் ராகுவோடு தொடர்பு கொள்வதனால் இந்த திருமண வாய்ப்பு தடைகள் எல்லாம் அகலும். இப்போது 5ஆம் இடத்துக்குரிய கேது வந்து புதன் வீட்டில் அமர்ந்து சுக்கிரனுடைய குருனுடைய ஆதிக்கத்தை முழுமையாக பெறுகின்றபடியால் இந்த புத்திரஸ்தானம், குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அது கண்டிப்பாக கிடைத்துவிடும். நல்ல அமைப்பில் அமர்ந்திருக்கிறது. திருமண தடையாகலும், புத்திரஸ்தானம் விருத்தியாகும். நல்ல ஆன்மீக பணியில் தொடர்ச்சியாக நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் கடந்து செல்ல போகிறீர்கள். அதனால் வந்து உங்களுடைய மனம் எங்கே செல்கிறது என்பதையெல்லாம் ஒரு விதத்தில் வந்து அந்த அலைச்சல், டென்ஷன், புகைச்சல், பிரச்சனைகள், இழுபறியான இந்த மனநிலை, இக்கட்டான இந்த சூழல், குழப்பமான இந்த நிலை எல்லாம் மாறி ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் முன்னேற்ற காலங்களாக, நல்ல காலங்களாக, நல்ல அமைப்புகளாக அமையக்கூடிய ஒரு நல்ல பாதையில் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த சித்திரை மாதம் குரோதி வருடம் சிறப்பாக வந்து பிறந்து உங்களை வழி நெடுகளும் கை கொடுத்து இழுத்து செல்லக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இனி அமையப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரிஷபராசியில் 10ஆம் இடமும் தொழில் சாணம், வேலை வாய்ப்பில் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேங்க, இப்போ கிடைச்சிருமா, ஆக இந்த மாதம் அமைஞ்சிருமான ஆக்சுவல் ஏப்ரல் டு மே, ஏப்ரல் மே மாதம் இந்த வாய்ப்பு. அந்த ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு எதிர்பார்த்து இல்லை இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிவிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள்
மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் ஆக்சுவலாக நல்ல காலமும் உண்டு. அதே திருமண வாய்ப்பில் உள்ள வயதில் உள்ளவர்களுக்கு அருமையான ஒரு சிறப்பு யோகம். வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இனி இந்த வருடம் கிடைத்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய ஒரு துவக்கம், ஏதாவது வீடு கட்டுவது, மனை வாங்கி கரையும் பண்ணுறது, இந்த மாதிரி தொலைதூரம் ஏதாவது வேலை தூர சென்று வேலையில் அமரக்கூடிய ஒரு பணி நியமனம், ஆணை பிறப்பிப்பது, இது போன்ற தகவல் ஓலை வெளியிலிருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு அழைப்பு வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும். இதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆக வரக்கூடிய காலங்கள் நமக்கு சாதகமான காலங்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. முடிந்தளவு காக்கை குருவிகளுக்கு ஏதாவது உணவளியுங்கள். இது பரிகாரம் என்று பார்த்தால் பரிகாரம் வேறு எங்கும் சென்று அலைய வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனம் என்ன சொல்கின்றதோ அதுதான் மருந்து, அதுதான் பொக்கிஷம். ஆக உங்கள் வழியில் நீங்கள் சென்று முழு முயற்சியாக தொடர்ந்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நிலைமை இந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் சித்திரை மாதம் சிறப்பாக அமையப் போகிறது, நன்றாக அமையப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொலைதூரம் வெளிநாடு அமைப்பு அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கூட உண்டு. நல்ல நண்பர்கள் எல்லாம் குடுக்கல் வாங்கல், இந்த இதில் பகையில் இருந்த நண்பர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக இனி வரக்கூடிய காலங்களில் அமைவார்கள் என்பதில் ஐயமில்லை. 10ஆம் இடத்து தொழில்சாரம் என்பதில் செவ்வாய் சனி இதுக்குண்டான ஒரு அமைப்பு. இனிய புதிய ஒரு தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம், ஒரு அமைப்பு அமையப் போகிறது. நல்ல நண்பர்களுடைய சகவாசம் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. நல்ல அமைப்பு ஒன்று ஒரு சூழல் உருவாகப் போகிறது. பக்குவமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. முடிந்த அளவு இல்லாதவர்களுக்கு, அனாதை குழந்தைகளுக்கோ பள்ளி குழந்தைகளுக்கோ முடியாதவர்களுக்கோ உங்களால் என்ன முடியுமோ முடிந்த தானத்தை செய்துங்கள். உலகத்திலேயே அது பெரிய தானம் இந்த தானம்தான். ஆக முடிந்தளவு உதவி செய்யுங்கள். அதே ஒரு பெரிய பொக்கிஷமாக உங்களுக்கு மாற்றி அமைத்துவிடும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனைகள் எல்லாம், வெற்றி கனிகள் எல்லாம் பறித்து கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.